எனது அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இது என்னுடைய புதிய ராஜாவின் அனுபவம் என்ற ஒரு சேனல். இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் அன்பு பேரன் தான் என் தோள் மேலே தான் சாஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்குறோம். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இங்கே லீவுக்காக வந்திருந்தான். வந்துட்டு திரும்பி போகும்போது என்னதும் அடம் பிடிச்சிட்டு தாத்தா பாட்டி என் கூட வந்து தான் ஆகணும், எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். இப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து இப்போது என்னுடைய மகன், மருமகள், பேரன் அவங்க வேலைக்காக இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். நாங்கள் இப்போது நான் முதல் முறையாக இப்போது இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டனை அழுத்திடுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்துடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ள நுழைய போகிறோம். இதில் வந்த வீடியோவில் எனக்கும் என் பேரனுக்கும் இருக்கிற ஒரு அந்யோன்யம், அவனுடைய அடாவடித்தனம், இதை பற்றிலாம் இன்னும் போக பேசிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவோட கடைசியாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும், சர்ப்ரைஸ் சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு இதை இறங்கி போக போகிறோம். இப்போ பேர் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு. அப்படி வீடியோவில் அந்த வீட்டை பாருங்கள் நீங்கள். அதுக்குள்ளே என் பேரனை பற்றி சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கு. பேரனுக்கு இப்போ 4 வயசு முடிஞ்சு இப்போ சமீபத்தில் தான் அவனுடைய பர்த்டே 5th பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன், பார்த்துருக்குங்க. இப்போது பேரன் ஒரு 2.5 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்துட்டு என்ன பண்ணுறேன், வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் உடம்பு நல்லா ஆன உடனே என்ன பண்ணோம், சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒய்ஃபு, மகன், மருமக, பேரன் எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போகும்போது அங்கே ஸ்டெப்ஸுங்க இருக்குது, 1 2 3 3 படி 3 படினாங்க. அங்கே இறங்கும்போது அங்கே பேரன் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஓடி கையை பிடிச்சி தாத்தா பார்த்து இறங்குங்க அப்படின்னு. ஒன்றும் புரியல எங்களுக்கு, அவ்வளோ அதிசயமாக இருக்குது பார்த்தோன்னே. சரின்ட்டு கோயிலெலாம் போயிட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு சரி திரும்பி வரும்பொழுது வெயில் பார்க்கும்போது ஒரு பக்கம் நிழலாக இருக்குது, ஒரு பக்கம் வெயிலாக இருக்குது. அப்போ அப்படி தான் ஓடி என்ன பண்ணால் கையை பிடிச்சி தாத்தா எனக்கு கூட நடந்து வாங்க, நீங்கள் நிழலில் வாங்க, நான் வெயிலில் வரேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன், நிழலில் வெயிலில் வரேன். படிக்கட்டை வரும்போது பார்த்து இறங்க அப்படின்றான். இதெல்லாம் ரொம்ப எனக்கு அதிசயமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். இதை விட இன்னொன்று என்னென்னா, இங்கே ஒரு நாள் சோபாவில் உட்காந்துட்ருக்கேன். பின்னாடி ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக என்ன பண்ண ஸ்டாண்ட் கையை அப்படி போனோடனே அவங்க ஹாலில் விளையாடிட்டு இருக்கான். எப்படி பார்த்தான்னு தெரில. உடனே தாத்தா நீங்கள் எழுதுக்காதீங்க, உட்கார நான் எடுத்துறேன் அப்படின்ட்டு ஓடி என்ன பண்ணுறான், அந்த பொருளை எடுத்து கொடுக்குறான், எங்கிட்ட கொடுக்குறான். இப்போ வீட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனுடைய டாய்ஸ் ரூம் இது. புத்தா, இப்போ அடுத்து இது இப்போ நாங்கள் இப்போது கவினுடைய ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் என் பேரன் ஒரு சின்ன டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறான். அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ காரில் போயிட்டுருக்கோம். அவன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் இப்போது ஸ்கூலுக்கு போகிற வழியில் இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறேன் பேரனை பற்றி. பேரன் இல்லை, நீங்கள் கூட எங்கேயாவது ஒரு மால்லையோ இல்லை ஒரு டாய்ஸ் கடையிலையோ ஒரு தாத்தா பேரன் அப்படி இருக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அவங்களை கவனிச்சிங்கன்னு வச்சுங்க, ரொம்ப அதிசயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேரன் என்ன பண்ணோம், ஒரு டாய்ஸ் ரூம்னு வச்சுங்களேன், அங்கே போயிட்டு என்ன பண்ணோம், தாத்தா நான் இதை எடுத்துக்கிட்டோமா, இந்த கார் எடுத்துக்கிட்டோமா, இந்த பைக் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு. உடனே தாத்தா சொல்லுவார், எது வேணும் எடுத்துக்க தம்பி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க அப்படின்னுவார்.
ஆனால் இதே தாத்தா இல்லை அவங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை பையனுக்கோ எங்கேயாவது ஒரு மால்லையோ இல்லை எங்கே வேறு ஒரு கடையில் போயிருந்தாலும் இந்த மாதிரி சொல்ல மாட்டார். கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுத்துக்கு நோ சொல்லுவார். இது பேரன்னு வரும்பொழுது அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறதுக்கோ தயாராக இருக்கிறோம் எல்லாருமே. இது தாத்தா பேரனுக்குள்ள ஒரு உறவு. இந்த ஸ்கூல் வந்துடுச்சு, ஸ்கூல் உள்ளே போக போகிறோம். போயிட்டு அவனுடைய டான்ஸ் ப்ரோக்ராமை பார்ப்போம். ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எங்கள் பேரன் எங்கே இருக்கிறான்னு தெரியுதோ, கவின்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அவர் தான் என் பேரன். ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இதை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். கடைசியாக உங்களுக்கு நான் ஒரு இது சொன்னேன்ல, சர்ப்ரைஸ்னு. அடுத்த வீடியோ குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம். என்னுடைய மனைவி தான் குக்கிங் பண்ண போகிறாங்க. அது ஃபுல்லாகவே வைத்தியம், அதாவது இஞ்சி குழம்பு, கறிவேப்பிலை குழம்பு, வெந்தய குழம்பு, ஜீரக குழம்பு, இப்படி மருத்துவ ரீதியான குழம்புலாம் எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். பாருங்கள்.